ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரம்மி மோஸ்டாப்பு டுடே ட்ரிக்கு ட்ராகன்ஸ் டைகர் தான் ப்ளே பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு 400 இருக்குது, 450 இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் 3வது டேபிள் ஜாயின் பண்ணிக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவல்லேருந்து பெட் பண்ணலாம். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டைகர் 2 ட்ராகன் டைகர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடி ட்ராகன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் ட்ராகனில் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல் அமௌண்ட்டையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டைகர் 2 ட்ராகன், ஒரு டைகர் 2 ட்ராகன் போகும்ட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் லெவலு ஃபுல் அமௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் லெவலே ஃபுல் அமௌண்ட் வச்சு ப்ராஃபிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அதேபடி தான் டைகர் 2 ட்ராகன், டைகர் 2 ட்ராகன். ஓகேவா, ஆனால் இந்த வட்டம் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நான் இப்போலேருந்து டைகர் மேலே பெட் பண்ணுறேன். ஓகேவா, நான் பேட்டர்ன் படி போகல, நான் ஆப்போசிட்டாக பெட் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பெட் பண்ணுறேன். ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன், ஒரு டைகர், 2 ட்ராகன் தான் கொடுக்கணும். பேட்டர்ன் பிரேக் ஆயிரும்ட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்ன் பிரேக் ஆகிடுச்சு, நீங்களே பாருங்கள். அதில் 2 ட்ராகன், ஒரு டைகர், 2 ட்ராகன் தான் கொடுக்கணும் அவங்க ரூல்ஸ் படி. பட் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டைகர் ட்ராகன் டைகர் போகுது. ஓகேவா, 1 விட்டு 1 போகுது. இதுவும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்ம டைகர் மேலே கட்டலாம். ஓகேவா, ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பேட்டர்ன் தான், எதுவுமே லாங்காக போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைகர் மேலே வச்சுருக்கேன். பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ட்ராகன் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது லெவல் கண்டினியூ வின் எடுத்துட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்சாக்கில் போகிற மாதிரி போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டைகர் ட்ராகன் 2 டைகர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இந்த லெக்கில் பாருங்கள் ட்ராகன் டைகர் 2 ட்ராகன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டைகர் ட்ராகன் 2 டைகர் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் அமௌண்ட்டையும் டைகர் மேலே வைக்கேன். ஓகேவா, இப்போ என்ன விடுதா நீங்களே பாருங்கள். 4th வின் எனக்கு தெரிஞ்சு ஸ்வெட் ஷாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. 4வது வின்னு, 4 வின்னுமே கண்டினியூ எடுத்துட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். இங்கே இந்த இதில் பாருங்கள் ட்ராகன் டைகர் 2 ட்ராகன் கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள் டைகர் ட்ராகன் 3 டைகராக கொடுத்துட்டாங்க. இன்னொரு டைகர் விழுது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம டைகர் பக்கம் போக வேண்டாம். ஓகேவா, ட்ராகன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போலேருந்து இப்போ நம்மகிட்ட ஒரு 4 லெவலுக்கு அமௌண்ட் இருக்குது, அதனால நான் ட்ராகன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போனாலும் இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 5வது வின்னு கண்டினியூவாக எடுத்திருக்கேன். ஓகேவா, 5 வின்னு கண்டினியூவாக எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சுயராக வின் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃபுல் அமௌண்ட்டு நான் வைக்கலை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காண்டி தான் அந்த வீடியோ மெதுவாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இல்லாட்டா என்னோடய ப்ராஃபிட் அதிகமாகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் 3 டைகர் 1 ட்ராகன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ட்ராகன் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு லெவலு. ஓகேவா, 6வது வின்னு பார்க்கலாம். 5 வின்னு கண்டினியூவாக எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 6வது வின்னு கண்டினியூ எடுத்திருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் இந்த பேட்டர்னெல்லாம் கணிக்க போய் தான் இது இப்படி என்னால் ப்ளே பண்ண முடியுது. ஓகேவா, நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணாதீங்க. கரெக்டாக உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா, 3 டைகர் 2 ட்ராகன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போலேருந்து டைகர் மேலே கட்டுறேன். ஓகேவா, எந்த பேட்டர்னுமே லாங்காக போடலாம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், 3 டைகர் 3 ட்ராகன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ட்ராகன் மேலே போய் கட்டுவோம். ஆனால் ட்ராகன் கொடுக்க மாட்டாங்க, டைகரை கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, இப்போ 7 வின்னு நான் கண்டினியூ எடுத்திருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 வின்னு நான் ஒரு லெவல் கூட லாஸ் ஆகலை. ஓகேவா, 7 வின்னு கண்டினியூ எடுத்திருக்கேன், ஒரு லெவல் கூட நான் லாஸ் ஆகலை. எல்லாமே ஃபஸ்ட்டு லெவல்லே வின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன் 1 டைகர் போயிருக்கு. பேட்டர்ன் அப்படியே சுருங்குது, அதனால நான் ட்ராகன் மேலே வைக்கேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் மேலே வைக்கேன். 8வது வின்னு கூட சொல்லலாம், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் லெவல் லாஸு. 7 வின்னு கண்டினியூ எடுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட லெவலுக்கு அமௌண்ட் இருக்குது. இப்போ 2 ட்ராகன் 2 டைகர் போகுது. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைகர் மேலே கட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன்லாம் சில டைம் லாங்காகவே போயிடும். விழுந்தால் 20 ஆட்டம் ட்ராகன் விழும், சில டைம் டைகரே 20 ஆட்டம் விழும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணணும். இந்த பேட்டர்ன்லாம் பிரேக் ஆயிரும் அப்படின்ட்டு தான் நான் ஆப்போசிட்டாக பெட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். செகண்ட் லெவல் வின் ஆப்போசிட்டாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ட்ராகன் 2 டைகர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ட்ராகன் தான் கொடுக்கணும். ஏன் 3 டைகர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கேட்டனாலே ஓரளவு ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட லிங்கு, அது போக டெலிகிராம் லிங்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்கு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.